எக்ஸாம்பிள், இப்போ ரீசண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ரோபோ சங்கருடைய டாட்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் 6 மாதம் ஆச்சு அந்த குழந்தை பிறந்து. அந்த குழந்தைய போயிட்டு ஒரு அகாடமியில் போய் சேர்த்து, அந்த அகாடமி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து, அதாவது 6 மாத குழந்தைக்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. என்ன இது நியாயம்? உங்களுக்கே வந்து ஒரு நியாயமாக படுதா? வடிவேல் சொல்கிற மாதிரி, ஏய் உங்களுக்கே ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி தான். ஒரு 6 மாத குழந்தைய போயிட்டு ட்ரெயின் பண்ணுறேன்ட்டு அதுக்கு என்ன தெரியும்? அது ஏதோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த அகாடமியை வேற அவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து பாப்புலர் படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, நீங்களும் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ இதை பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்களும் என் குழந்தையும் வந்து சேரணும், என் குழந்தையும் வந்து பெரிய ஆளாகணும், அப்படி என் குழந்தைய வந்து சின்ன வயசுலேயே நல்லா ஆக்டிவாக இருக்கணும், என் பிரெயின் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சேர்ப்பாங்க. ஆனால் கடைசியில் மிஞ்சினது என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும். டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு சில குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி வராமல் போகும், கை கால் வராமல் போகும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, மறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் வரும். இந்த கிரைம் தான் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஊடுருவிட்டு இருக்கு. வெளிநாட்டிலலாம் இது நிறைய இடத்துல வந்துருச்சான். இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுதான். ஸோ இது வந்து என்னுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, இது வந்து தவறுன்னு தான் எனக்கு தோணுது. இந்த தவறை வந்து நம்ம செய்யக்கூடாது. நம்ம குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே வளர விடணும். வளர விட்டு அதுக்கு என்னென்ன நம்ம அது போக்கிலே விட்டா தான் அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். இந்த மாதிரி பண்ணால் நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக தான் அமையுங்க. இப்போ இது வந்து நியாயம், இது வந்து செய்கிறது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர் டாக்டரும் அவரோட ஹஸ்பண்டும் யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறாங்க. இது வந்து நாங்கள் ஏன் பண்ணது என்ன தப்பா, நாங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் குழந்தைய வந்து ஆக்டிவாக வைக்கணும்னு விரும்புகிறோம், இது வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து தப்பு சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்களுக்கு அதாவது 3 வயசு வரையுமே வீட்டில் தான் வளர்க்கணும், 3 வயசு வரையுமே நீங்கள் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அது போக்கில் விடணும் அப்படின்னு தான் வந்து அந்த டிஎன் ஃபேக்ட் செக்கில் சொல்லுது.